இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இடி விழுந்தது போன்ற செய்தி ஒன்றோடு வந்திருக்கிறேன். இந்த செய்தி நேற்றைய நாளிலிருந்து வரும் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இப்படித்தான் வரும் என்று ரசிகர்கள் பல பேர் விரும்பி இருக்கவில்லை. வானிது ஹசரங்க 2020 உலக கிண்ணத்தில் தொடர்ந்து பங்கு பெற்ற முடியாத நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது உறுதிப்படுத்தப்படுகிறது. அவருக்கு தொடர்ச்சியாக கடந்த 2.5 வருட காலமாக தொல்லை கொடுத்து வந்த ஹாம்ஸ்ட்ரிங் என்று சொல்லக்கூடிய தசை பிடிப்பு தான் மீண்டும் ஒரு தடவை அவருக்கு சிக்கலை கொடுத்து இந்த 2020 உலக கிண்ணத்திலிருந்து முதலாவது போட்டியோடு அவரை விலக்கி இருக்கிறது. அயர்லாந்து அணிக்கு எதிராக பந்து வீசும் போது முதல் ஓவரிலேயே அவருக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டிருந்தது. என்றாலும் அதோடு சமாளித்து பந்து வீசி விக்கெட்டையும் எடுத்திருந்தார். பிறகு சின்ன இடைவேளைக்கு பிறகு அதுக்கு பிறகு ஏனைய 3 ஓவர்களையும் வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் தன்னுடைய ஃபுல் ஸ்பெல், அதாவது 4 ஓவர்களையும் பந்து வீசி. ஆனால் இப்போது ஒமான் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் ஓய்வை எடுத்துக்கொண்டு அந்த போட்டி 12ஆம் தேதி இடம்பெற போது அதற்கு பிறகு வருகின்ற 2 முக்கியமான போட்டிகள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராகவும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராகவும் வானிது ஹசரங்க ஆடுவார் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டு வந்த வேளையில் நேற்று அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனின் முடிவில் தான் அவர் இந்த தொடரில் பங்கு பெற்ற முடியாது என்று சொல்லி மருத்துவர்கள் அறிவித்திருப்பதாக கவலைக்குரிய செய்தி கிடைத்திருக்கிறது. நேற்று ஏற்கனவே துஷான் ஹேமந்த் பயிற்சி பந்து வீச்சாளராக நெட் போர்டராக கண்டியில் உள்ள இலங்கை குழாமுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது இலங்கை குழாமோடு சேர்ந்திருக்கின்ற துஷான் ஹேமந்த் தான் அநேகமாக வானிது ஹசரங்கவுக்கு பதிலாக இலங்கையின் 15 பேர் கொண்ட 2020 உலக கிண்ண குழாமில் சேர்க்கப்படுவார் என்று சொல்லி தெரிகிறது. இப்போது எங்கள் மத்தியில் ஒரு கவலையும் கோபமும் கலந்த கேள்வி கொண்டு வரும். வானிது ஹசரங்க பாகிஸ்தானில் வைத்து உபாதைக்குள்ளாகி இருந்த வேளையில் அவசரமாக குழாமுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார் விஜயகாந்த் வியாஸ்கான். அப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்று வந்த எமர்ஜிங் கிண்ணம் ஐசிசி ரைசிங் ஸ்டார்ஸ் கிண்ண போட்டிகளில் இலங்கை ஏ அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்த வியாஸ்கான் அவசரமாக விமானத்திலே அடைக்கப்பட்டு பாகிஸ்தானிலே ஒரு போட்டியும் ஆடியிருந்தார். அப்படி இருந்த வியாஸ்கான் இப்போது எங்கே, என்ன காரணத்தால் அப்போது குழாமில துஷான் ஹேமந்த் இருந்த வேளையில் கூட அவரை தாண்டி வியாஸ்காந்துக்கு அந்த போட்டியில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. எனவே இப்போது வியாஸ்காந்த் ஏன் தெரிவு செய்யப்படவில்லை, மாறாக துஷான் ஹேமந்த் தெரிவு செய்யப்படுகிறார் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் நியாயமான கேள்வியாக வீங்கி இருக்கிறது. இதற்கான பதில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாளர்களால் வழங்கப்படும். ஊடக சந்திப்பு நடந்தால் நாங்கள் இந்த கேள்வியை எழுப்ப காத்திருக்கிறோம் என்பதை நிச்சயமாக இங்கே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த வேளையில் இலங்கையிலே நிலவிய அரசியல் சூழ்நிலை காரணமாக வியாஸ்காந்த் சேர்க்கப்பட்டதாக எல்லாம் விமர்சனங்களும் எழுந்திருந்ததை நாங்கள் இப்போது பார்க்கிறோம். வியாஸ்காந்த் அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக தமிழ் யூனியன் கழகத்துக்காக மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். துஷான் ஹேமந்தவன் தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக பந்து வீசி வந்திருக்கின்றார். 10 வருட கால முதல் தர போட்டிகளின் அனுபவம் அவருக்கு இருக்கிறது. உள்ளூர் போட்டிகள், லீஸ்டே போட்டிகள், வெள்ளை பந்து போட்டிகளிலும் சிறப்பான முறையில் பந்து வீசுகின்ற ஒருவர். என்றாலும் இப்போது வானிது ஹசரங்க அணியிலே இல்லாமல் போனது நிச்சயமாக இலங்கைக்கு மிக பெரும் பேரிழப்பு. அதை தவிர்க்க முடியாது. அதுவும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளங்களும். இலங்கை அணி 3 சுழல் பந்து வீச்சாளரோடு தங்களுடைய எதிரணிகளை வதம் செய்ய வந்து காத்திருந்த ரசிகர்களுக்கு இப்பொழுது ஏமாற்றமாகி போயிருக்கிறது. அந்த 3வது சுழல் பந்து வீச்சாளரது பொறுப்பை துஷான் ஹேமந்த் எடுத்துக் கொள்வாரா, இல்லாவிட்டால்